வணக்கம்ங்க. வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க ஒரு காரமான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்து இருக்குதுங்க. ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாங்க. வாங்க அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க ஆவியில் வேக வைங்க. தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்றத விட ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப மாவாட்ட வேக வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதுங்க. வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு அதோட தோலை எடுத்துட்டு இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்திக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் குண்டாவே தட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, இது மாதிரி திக்காக இருந்தால் போதும். இது மாதிரி எல்லா மாவையும் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து நாம் தட்டி வச்சுருக்கிற கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி லிக்விடான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாட்ட தான் இருக்கணும். அடுத்தது பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பிரெட் இல்லாதனால நான் சிவப்பு அவல் எடுத்துருக்குறேங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரெட் இல்லாத டயத்தில் இது மாதிரி அவல் யூஸ் பண்ணி பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது நாம் தட்டி வச்சுருக்கிற கட்லெட்டை இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிராம்ஸில் போட்டு அந்த பிரெட் கிராம்ஸ் எல்லாம் மேலே தூவி விட்டுக்கோங்க. கட்லெட் ஃபுல்லாக பிரெட் கிராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் பேஸ்ட்டில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கிற கட்லெட்டை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் வச்சுருக்கிற கட்லெட்டை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்லெட்டை டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் போதுங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலும் கம்மியாக தான் பிடிக்கும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க.
ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. 2 சைடும் வேகட்டும். கட்லெட் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க. சும்மா திருப்பிகிட்டே இருக்காதீங்க, கட்லெட் வந்து உடஞ்சிடும். பாருங்கள், 2 சைடும் வெந்துடுச்சு. நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி சாஸ் வீட்லேயே பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.